Hello friends, welcome to Gomathi's kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பேக்கரிகள் எல்லாம் கிடைக்கும் இல்லையா தேங்காய் பன் அதுதான் வீட்ல எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது பாத்தீங்க அப்படினா ரெண்டு மெத்தட்ல பேக் பண்ண போறோம். ஒன்னு வந்து அடுப்பு மேல மண் சட்டியை வச்சு பேக் பண்ற ஒரு மெத்தடும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா அவன்ல வச்சு பேக் பண்ற இன்னொரு மெத்தடும் செய்ய போறோம். இது இல்லாம இன்னொரு மெத்தட்லயும் இது செய்யலாம். அதாவது எண்ணெயில நம்ம இத பொரிச்சு எடுக்கலாம். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி மசாலா பன் பேக்கரி ஸ்டைலில் நான் போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டஃபிங்கை மட்டும் வேற வச்சு இந்த பன்னு செய்யலாம். அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐகார்ட்லேயும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பன் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ தேங்காய் பன் செய்கிறதுக்கு மாவு பசைஞ்சிக்கலாம் பன்னுக்கு. அதுக்கு ட்ரை ஈஸ்ட்டுன்னு கடையில் கிடைக்கும், இல்லை இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் கிடைக்கும். அது வந்து நான் இப்போ 7 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே ஒரே அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு மாவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு ஹெல்த்தியாக படலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துருக்கிறேன். பால் பவுடர் இல்லை பால் வந்து உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு வெதுன்னு இருக்கிற பால், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் 7 கிராம் அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துருக்கிறேன். ட்ரை ஈஸ்ட் அப்படின்னாலுமே 1 டேபிள் ஸ்பூன் சரியாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இதில் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த இதை ஓரமாக வச்சுடுங்க. இப்போ இந்த மாவுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கிறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச அந்த ஈஸ்ட்டு பால் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிசுன்னு இருக்கிற மாவாக பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம 1/2 கப்பு பால் ஊற்றுனதுக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ரொம்ப டைட்டான மாவாக பிசையாமல் இந்த அளவுக்கு குழப்பான மாவாக பிசையணும். அப்போ தான் அந்த ப்ரெட்டு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை வந்து தேய்ச்சி பிசையணும். நல்லா தேய்ச்சி பிசைறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மாவு வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வச்சு நல்லா ஒரு வெதுப்பான இருக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மாவு 2லேருந்து 3 பங்காக நல்லா உப்பி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து நமக்கு நல்ல மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை வந்து திரும்ப இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வந்து நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து கீழே டஸ்டிங்க்கு மாவு போட்டுட்டு இதை வந்து பெரிய ரோலாக வந்து உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு ஒரே மாதிரி ஈவனாக சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணினதுக்கு ஈக்குவலாக பிரித்ததுக்கு 6 வந்து கரெக்டாக வந்திருக்கு, 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து உருட்டி வைங்க. இப்போ 6 கிடச்சிருக்கு இல்லையா, 2 வந்து பெருசாக தைக்க போகிறோம், இன்னொன்று வந்து சின்னதாக தைக்க போகிறோம். இதுக்கு ஸ்டஃபிங்க்கு துருவின தேங்காய் 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு சொட்டு நெய்யில் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்துக்க போகிறோம். நிறமும் மாறக்கூடாது, அந்த ஒரு கலர் வந்து நல்லா ஒரே மாதிரி ஒயிட் கலராக இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொலன்னு நமக்கு துருவின தேங்காய் சூப்பராக கிடச்சிருச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் வந்து 1/2 கப்பில் 3/4 பங்கு எடுத்துருக்கிறேன். இது வந்து மிதமாக இருக்கிறோம் சர்க்கரை. இதை வந்து நீங்கள் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு நல்ல இனிப்பு பிடிக்குன்னா 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் சேர்த்துட்டு இதில் நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு பிடிக்குன்னா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை ட்ரை கிரேப்ஸ் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் டஸ்டிங் பண்ணிவிட்டு ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது, மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ உள்ளே வந்து தேங்காவை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த இன்னொரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிருக்கோம் இல்லையா, அதை தேய்ச்சதை மேலே வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இருக்கிற மாவை வச்சு மேல் பக்கமாக இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் டைட்டாக மூடிடுங்க. இப்போ இது வந்து நம்ம அவனுக்குள்ளே வைக்கிறது. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாவு கொஞ்சம் அப்படியே பொங்கி வரும். அதுங்குள்ள மண் சட்டியில் அதுக்கு ரெடி பண்ணிக்கிறேன். மாவை நல்லா ஓரளவு திக்காக வந்து ரோல் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம வந்து போலிக்கெல்லாம் உருட்டோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டிட்டு கேப்பே இல்லாமல் நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. அப்படியே உருட்டி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு இதுக்கு மேலே வந்து நான் பால் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரே மாதிரி கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவுனால நம்ம இட்லி தட்டில் இதை வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து நம்ம மண்சட்டியில் வைக்க போகிறோம். அதை வந்து நம்ம அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். அடுப்பில் வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு உடஞ்சி போன மண்சட்டி இதில் உப்பு வச்சு மிதமான தீயில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதில் உள்ளே வச்சுட்டு மூடிட்டு லோ ஃபயரில் அதை பேக் பண்ண போகிறோம். இது வந்து அவனில் 375 டிகிரி ஃபேரன் ஹீட்டில் நம்ம வந்து 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். ரெண்டுமே 20 மினிட்ஸ் தான். செல்சியஸ்லன்னு பார்த்தீங்கன்னா 160 டிகிரி செல்சியஸ். பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. அவனுக்குள்ளே இருக்கிறதும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதை சூடோட கட் பண்ணாதீங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி காக்கிறேன். மேலே இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக வெண்ணெய் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆற உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சூப்பரான தேங்காய் பன் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த தேங்காய் பன்னை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.